ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு. சூரியன் சிம்மராசியில செப்டம்பர் 13 முதல் 17 வரைக்கும் இருந்துட்டு, உத்தர நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டு, அதற்கப்புறம் கன்னி ராசிக்கு மாறி 27 செப்டம்பர் வரைக்கும் சூரியன் சுயபலத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கேதுவை கடந்து செல்கிறார். அதில் ஒரு 13 நாள் 27 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் உள்ள நாட்களில் கேது சேர்க்கை பலனை தர்றார். இதற்கான பதிவு தான் இது. இப்போ நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் வந்து சிம்மராசி, சூரியனுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்தினுடைய முழுமையான பலனை இந்த 27 வரைக்கும் சூரியன் தர்றார். அது 9ஆம் இடம் எதை குறிக்குது? நமக்கு ஆன்மீகத்தை குறிக்குது, தந்தை வர்க்கம் பூர்வீகத்தை குறிக்குது, வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் தகவல் தொடர்புகள் குறிக்குது, ஆராய்ச்சி கல்வியை குறிக்குது, அந்நிய நபர் பழக்கங்களை குறிக்குது. இறை அருள் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடம் பலமாக இயங்க போகிறது. ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியே அந்த அதிபதியாகவே அங்கே பலன் தரப்போறார். தனுசு, மேஷம், சிம்மம், இது மூணும் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ 1, 5, 9 அப்படிங்கிறது நம்முடைய அருளை நாம் பெறுவதற்கான அத்தனை ஒரு யோகத்தையும் கொடுக்கு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குழந்தைகள், பாசம், நேசம், அன்பு, பண்பு, மகிழ்ச்சி, நோயிலிருந்து விடுபடுதல், கடனிலிருந்து விடுபடுதல், நல்லதொரு கலைகளை பயிற்றுவித்தல், பயிற்று கொள்ளுதல், இத்தனையும் குறிக்குது. அப்போ ஆரோக்கியத்தையும் குறிக்குது. அந்த அளவுக்கு இந்த சூரியன் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். செப்டம்பர் 27 வரைக்கும் அங்கீகாரம் இருக்கு. நம்முடைய கலை சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்கு. சகோதர சகோதரி வகை, பூர்வீக வழி நன்மைகள் எல்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பேரு, வீட்டுக்கான சுப நிகழ்ச்சிகள், தெய்வ வழிபாடுகள், கோயில் காரியங்கள், ட்ரஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஒப்பந்தங்கள், பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை, எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கு. அப்போ இந்த நாளை வந்து நீங்கள் இந்த நாட்களில் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான டைம். அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் 27 அக்டோபர் 10 வரைக்கும் கன்னி ராசியில் நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது கேது அங்கே இருக்கார். அப்போ அந்த கேதுவும் சூரியனும் சேர்க்கை பலனை தர்றாங்க. அதனால் என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஒரு மெரிட்ஸு, ஒரு நல்ல இயல்புகள், தன்மைகள், அதையெல்லாம் கேது வந்து கெடுப்பார். கேதுவனுடைய நேச்சரில் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆசிலேஷன் மைண்டு, ஒரு கலகம் பண்ணுறது, குழப்பம் பண்ணுறது, தடைகளை பண்ணுறது, ஒரு முயற்சியான செயல்பாடுகளை துண்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நம்முடைய சிந்தனைகளாகட்டும், நம்மளுடைய குழந்தைகளுடைய சிந்தனையாகட்டும், நம்ம குடும்ப நபர்கள், உறுப்பினர்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களாகட்டும், தந்தை வர்க்கம், நம்மளுடைய பூர்வீகம், நமக்கு உண்டான ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் சூரியன் கேது சேர்க்கை பெறுது. அப்போ என்ன ஆகும்? தொழிலில் வந்து ஒரு இனம் புரியாத ஆசிலேஷன் மைண்டு கொடுக்கும். ஒரு சில சரியில்லாத விஷயத்தில் சரின்னு நம்பி நம்ம போய் இறங்குறத காட்டுது. அதனால் வரக்கூடிய ஒரு லாஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சூரியன் அங்கே பாதிப்படைகிறார். புது நபர்களை சந்திக்கிறது, புது நபர்களோட ஒரு டீல் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். அப்போ அக்டோபர் 10 வரைக்கும் செப்டம்பர் 27 இந்த 13 நாட்களில் சூரியன் கேது பலன்களில் நாம் கவனமாக இருந்து
புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு இருந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒப்பந்தம் போடுறது, அக்ரிமெண்ட்டு, ஒரு டாக்குமெண்ட்டு, விசா மாதிரி டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறது, அனைத்து விதமான டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸுமே அங்கே நடக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இளைய சகோதர சகோதரி வழி பிரச்சனைகள் வந்துடும். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிடணும். அதே போல் நமக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். இந்த டைமில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அதில் பிரபலமாக வந்துடலாம், இதில் பிரபலமாக வந்துடலாம், இல்லைன்னா அதில் அந்த ஃபீல்டு தான் ஏற்றது, என்ட்ரி ஆகலாம், இல்லை ஏதாவது ஒன்று தொழில் இந்த நடவடிக்கைகளை இந்த மாதிரி மாற்றி செய்யலாம் அப்படின்னு நல்ல யோசனைகள் வரும். ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஏதோ மறைபொருளாக நமக்கு ஒரு லாக்கு உண்டு பண்ணுது கேது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல தான் தந்தை வர்க்க உறவுகள், நம்முடைய அந்நிய பழக்க வழக்கங்கள், ஒரு சிலருக்கு 2வது மனைவியாக இருக்குன்னா அந்த 2வது மனைவி சார்ந்த விஷயங்கள், அதில் வரக்கூடிய குடும்ப ஒரு சங்கடங்கள், சஞ்சலங்கள், இது மாதிரியான ஒரு துண்டிப்பு வேலைகளை கேது செய்வார். இப்போ தனியாகவே கேது 10ஆம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு சந்திரனுடைய சாரம் என்பது 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய சாரம், அஷ்டமாதிபதி சாரம். அந்த மாதிரி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கும்போது 10ல் கேது இருக்கும்போது என்ன செய்கிறோங்கிறதுல ஏதாவது மாற்றி செய்யலாங்கிறத முயற்சி பண்ணி அதனால் கஷ்டப்படுறதையும் நஷ்டப்படுறதையும் அது குறிக்குது. இதில் நமக்கு சூரியனும் வந்து சேரும் பொழுது, சூரியன் வந்து பாக்கியாதிபதி, அதாவது கஸ்டமர் சம்பந்தப்பட்டதும், ஆவணங்கள் சம்பந்தப்பட்டதும், ஒரு ப்ராசஸ் சம்பந்தப்பட்டதும், ஒரு ப்ராஜெக்ட்னா அதற்கான செயல் திட்டங்களும் எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட கிரகம் வந்து இங்கே மாட்டிக்கிறதுனால என்ன ஆகுது, கேதுகிட்ட சேர்க்கை பெறதுனால இது எல்லாத்துலேயுமே சில தடங்கல்கள், தடைகள், தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாயிரும். கேதுனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் தான் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரமும் ஒரு பாதம் நம்ம லக்னத்தில் இருக்கு, 2, 3, 4 பாதங்கள் 2ஆம் இடத்துல இருக்கு. இப்போ இந்த 2ஆம் இடங்கிறது என்னன்னா நம்மளுடைய கேஷ். அப்போ பணம் சார்ந்து தொழிலில் கொடுக்கல் வாங்கல் போடுறதுலையும் பிரச்சனை இருக்குங்க. நம்முடைய ஜனன ஜாதகத்தை பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கணிக்கணும். கணித்து 12 பாவ அதிகாரிகளில் சூரியனோ கேதுவோ 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வரும்போது இந்த பாதிப்புகளெல்லாம் அதிகமாக வேலை செய்யும். திசாபுத்தி அந்தரத்தில் சூரியன் கேது இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். மற்றவர்கள் இதை வந்து பெரிதாக ஒன்றும் பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. முற்பகுதி சூரியனுடைய பலம் என்பது அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.